சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க. அப்பத்தான் அன்புடன் பிறந்த நாட்டரசன் கோட்டையிலே என்ன தவம் செய்தோனுமோ கம்பன் துயில் கொள்ளும் அற்புதமான இன்று நாட்டரசன் கோட்டையில் பிரம்மாண்ட திருநாள் கம்பன் போற்றி செவிக்கு உணவளித்ததோடு வயிற்றுக்கும் உணவளித்து அற்புதமாக 87 வருஷங்களை தாண்டி 1000 வருஷங்கள் நடக்கும் கம்பனடி போற்றி அவன் வழிவந்தவர்கள் அத்துணை பேரும் ஒரு பிறவியின்றி 7 ஜென்மத்துக்கும் கர்ம வினையின் கம்பன் வாழ்க. தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினார் தாயா தமிழை வணங்கி மகிழ்ந்து உலக மகா கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு மேடை அமைத்து அதிலே அவர்களை அமரச் செய்தால் அதில் முதல் நாற்காலியில் கவி சக்கரவர்த்தி கம்பனே அமர்வான் என்று வாவேசு ஐயா அவர்கள் சொன்ன வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து பாங்கற்குடியில் பட்டிமன்ற மேடையை ஏறிக்கக்கூடிய அத்துணை சொன்று பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய பார்த்தால் துறவி, பேசினால் அருவி, கம்பனுக்கே இந்த பிறவி என்று வாழ்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து யதார்த்த மானுடத்தை கம்பன் அதிகம் வெளிப்படுத்திய கதாபாத்திரம் இலக்குவனே என்று பேச விளைகிறேன். பாரதிதான் சொன்னான், கம்பன் என்றொரு மாந்தன் வாழ்ந்ததும் என்று ஒரு வாசகத்தை அவன் எழுதினான். நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். மாந்தம் வேறு, மனிதம் வேறு. யார் ஒருவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ விளைகிறார்களோ, பிறருடைய துன்பத்தை துடைப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் மானுடர்கள் என்று நாம் அறிந்த ஒன்று. அப்படி தனக்காக வாழாமல் தன் வாழ்நாள் முழுக்க தன் அண்ணனுக்காக அறத்திற்காக வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் எது என்று கேட்டால் எங்கள் அன்பிற்குரிய இலக்குவன் கதாபாத்திரம் தான் என்பதை நாம் அறிகிறோம்.